அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் பிறப்பு இந்த சோபகிருது ஆண்டில் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை 13/4/2024 சுக்லபட்சம் சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் சூரியன் உதயாதி நாழிகை அதாவது இரவு 8:10க்கு விருச்சிக லக்னம் மிதுன ராசியிலும் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலும் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது. பிறக்கும் போது செவ்வாய் மகாதிசை இருப்பு 2 வருடம் 7 மாதங்கள் 16 நாட்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் மழை குறைவாக இருப்பதும் எதிர்பாராத நேரத்தில் அதிக மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்கும் நேரும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற நேரும். ஆன்மீகம் நன்றாக வளரும். யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மருத்துவம் தானியம் காய்கனி மளிகை உணவு விலை அதிகரிக்கும். காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அரசியலிலும் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் அதிகம் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறப்பு குறைவு. சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். இந்த ஆண்டு ராஜா செவ்வாய் ஆனதால் உலகில் உள்ள நன்சை புன்சை நிலங்களுக்கு நல்ல உயர்வான வளர்ச்சி கிடைக்கும். குரோதி வருஷத்தில் மந்திரி சனி ஆனதால் மக்களுக்கு கடுமையான நோய்கள் ஏற்பட்டு பீதி உண்டாகலாம். மழை குறையும். தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலாளர்கள் கை ஓங்கி இருக்கும். அனைத்து விதமான இடத்திலுள்ள மனிதர்களுடன் பழகும் போது தைரியமாகவும் துணிச்சலாகவும் நின்று செயல்படும் சிம்மராசி அன்பர்களே, உங்களை அனைவருக்குமே பிடிக்கும். வேகமாக சிந்தித்து தீர்க்கமாக முடிவெடுக்கும் திறன் கொண்டவராக நீங்கள் இருப்பதால் அனைவருமே உங்களை நண்பராக வைத்திருக்க ஆசைப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் நவ கோள்களின் தலைவனான சூரியனை அதிபதியாக கொண்ட ராசி இந்த சிம்ம ராசி. எப்போதும் கம்பீரமாகவும் துணிச்சலாகவும் அதற்கு ஏற்ப அதிகார தோரணையும் கண்டிப்பும் இருப்பதன் காரணமும் இதுவே. மற்றவர்களை சில நேரங்களில் அலட்சியமாக பார்க்க வைக்கும். முடிவெடுத்தால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். இவை அனைத்துமே உங்களது பிறவி குணம். மாற்றவே முடியாது. இவைகளை மிஞ்சும் வண்ணம் ஒரு குணம் உங்களிடம் உண்டு. அதுதான் குழந்தை மனசு. இதை புரிந்த மனிதர்களுக்கு நீங்கள் என்றுமே தவிர்க்க முடியாத நண்பர்தான். உங்களின் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் குணமுடையவர்கள் நீங்கள். உங்களின் செயல்பாட்டில் யாருடைய குறுக்கீட்டையும் அதிகம் விரும்ப மாட்டீர்கள். வெற்றி தோல்வி எதுவுமே பெரிதாக உங்களை பாதிக்காது. வெற்றி பெற்றால் அதுதான் எனக்கு முதலேயே தெரியுமே என்று சர்வ சாதாரணமாக கூறும் வேளையில் தோல்வியடைந்தால் விடுப்பா அடுத்த முறை ஒரு கை பார்த்து விடலாம் என அதிலும் சாதாரணமாகவே அவற்றை கடந்து போகும் குணம்தான் உங்களின் சிறப்பே. மன ஆரோக்கியம்தான் உடல் ஆரோக்கியத்திற்கு முதல் படி என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் நீங்கள். ஓடிப்போனவனுக்கு 9 குரு என்ற பழமொழிக்கு ஏற்ப கடந்த வருடம் குரு தந்த நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து வரும் இந்த வேளையில் புதிய தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகின்றது என்பதை உங்கள் ராசிக்கு மற்ற கிரகங்கள் நிற்கும் அமைப்பை கொண்டு முன்னமே அறிந்து தெளிந்து பலன் பெறலாம் வாங்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, 7இல் செவ்வாய் சனி, 8இல் புதன் சுக்கிரன் ராகு, 9இல் சூரியன் குரு. இப்படிப்பட்ட கிரக அமைப்பில் பிறந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருட ஆரம்பத்திலேயே உங்களின் ராசிக்கு 5-8க்கு உடைய குரு பகவான் 10ஆம் இடமான ரிஷபராசிக்கு 1/5/2024ஆம் தேதியில் மாற்றமடைந்து புதுவித பலன் தர காத்திருக்கின்றார். மற்ற வருட கிரகங்களான சனி மற்றும் ராகுகேதுவின் ராசி மாற்றம் இந்த வருடம் கிடையாது. இவை நன்மையா தீமையா என ஒவ்வொன்றாக பார்க்கலாம். உங்களின் ராசிநாதன் தான் தமிழ் வருடத்தில் எப்பொழுதும் முதன்மை பெறுவார் என்பது தனி சிறப்பு. அதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் உங்களின் ராசி அதிபதியும் வருட ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது இந்த வருடம் கூடுதல் சிறப்பாகும். சிம்ம ராசியை பொறுத்தவரை அரசாங்கத்தில் மிக முக்கிய பொறுப்புகள் பதவிகள் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதற்கு ஏற்ப தசாபுக்தி நடப்பவர்களுக்கு கூடுதல் பலமும் கிடைக்கும். இதுவரை குரு பார்வை இருந்ததால் அனைத்தையும் எளிதில் சமாளித்தீர்கள். இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் நேர்மாற்றம் நிகழும். 10இல் குரு பதவிக்கு ஆபத்து என்பது பழமொழி. பதவியில் இருப்பவர்கள் செய்யும் தவறுகளால் எளிதில் தண்டனைக்கும் அரசின் நிந்தனைக்கும் ஆளாக நேரிடும். குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவான் இருப்பது ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு நன்மையே என்றாலும் நீதி நேர்மைக்கு அதிபதியான சனியுடன் கூடி 7இல் அமர்ந்து உங்கள் ராசி அதிபதியை காணும் சனியுடன் சேர்ந்து இருப்பது
அனைத்து குற்றங்களையும் ஆராயும் தன்மையை தரும். ஏற்கனவே கண்டசனியாக இருந்து பாதிப்பில் உள்ள உங்களை மேலும் மதிப்பு, கௌரவம் என அனைத்தையும் அசைத்து பார்ப்பார் சனி பகவான். ஆகையால் கவனம் முக்கியம். இதுவரை தங்கு தடையின்றி இருந்து வந்த வருமானம் இனி மிக கஷ்டமான சூழலில்தான் வருட ஆரம்பத்தில் இருக்கும். இருந்தாலும் நேர்மையான அரசாங்கத்திற்கு புறம்பாக அல்லாமல் நியாயமாக சம்பாதிக்கும் எந்த ஒரு மனிதர்களுக்கும் பயமில்லை. பூர்வீகத்தில் இருந்து வந்த வில்லங்கம் தீர்ந்து பூர்வீக சொத்து இனி வந்து சேரும். மறைமுக வருமானம் கூடும். வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் காலம் இது. சினிமா பைனான்சியர்கள் கை ஓங்கி இருக்கும். வட்டி தொழில் செய்பவர்களுக்கு முதலீடு பெருகும். நேர்மையாக தொழில் செய்பவர்களுக்கு அதிக சிக்கல்கள் வருவது புதிதல்ல. அதற்கு ஏற்ப தயாராக இருந்தால் பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும். பண வரவும் தாமதப்படலாம். எதிர்பாராத செலவுகள் கூட பண கஷ்டத்தை உருவாக்கும். தொழிலில் முன்னேற்றம், வீடு கட்ட மற்றும் குழந்தைகள் படிப்பு என்று ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் கட்டுப்படுத்த முடியாமல் கடன் வாங்கும் சூழல் நேரிடும். மேலும் கடன்பட்டால் தங்களின் உடல் மனம் இரண்டுமே பாதித்து உங்களின் குடும்ப உறவுகளையும் வாட்டி வதைக்கும். ஆகையால் பொறுமையுடனும் பொறுப்புடனும் உங்களின் குடும்பத்தின் மேல் உங்களுக்கான பொறுப்பு உள்ளது என்பதை கவனத்தில் வைத்து செயல்படுங்கள். காவல்துறையினர்களின் பார்வையில் இருக்கும் மனிதரின் நிலை போல தற்போது உங்களின் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நேர்மையை கடைபிடிப்பது மிக மிக முக்கியம். தவறி செய்யும் சிறு தவறு கூட உங்களை பெரும் போராட்டத்தில் நிற்க வைத்துவிடும். வருட கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6, 7க்கு உடையவர். இவ்வருடம் முழுவதும் 7ல் இருந்தபடியே உங்களை பார்ப்பார். இதை கண்டச்சனி என்று கூறுவார். உங்களின் ஒவ்வொரு அசைவையும் நன்கு கவனிக்கின்றார் என்று அர்த்தம். உங்களிடம் எந்த குறையும் யாரும் கூற முடியாதபடி நீங்கள் இருக்கும் பட்சத்தில் எந்தவித தொந்தரவும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படாது. சிம்மராசி அன்பர்கள் கவனத்திற்கு. குரு தசை, ராகு தசை நடக்கும் மனிதர்கள் வண்டி வாகனத்தில் கவனமுடன் சென்று வருவது சிறப்பு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மாத சம்பளத்திற்கு பணி செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்துடன் பதவி உயர்வும் கௌரவமும் கிடைக்கும் காலம் இது. வெளிநாட்டுக்கு தொழில் மற்றும் படிப்பு சம்பந்தமாக செல்ல நினைத்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயம் வெளிநாடு சம்பந்தமான தொழில் ஏற்கனவே உள்ள மனிதர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், அதிக வருமானம் கிடைக்கும் நேரம் இதுவே. அதிர்ஷ்டம் வரும் நேரம் அனைத்தையும் பெற்றுத்தரும். சந்தோஷம் வரும் அதே வேளையில் மன சங்கடங்களும் வரத்தான் செய்யும் என்பதை கவனத்தில் வைக்கவும். கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும். வேலையில் மனைவியின் கை ஓங்கி இருக்கும் என்பதையும் நினைவில் வைத்து நடந்தால் இந்த வருடம் குடும்பத்தில் அதிக பாதிப்பை தராது. விவசாயிகளுக்கு இது சோதனையான காலமே. கலைஞர்கள், மருத்துவர்கள், பேச்சாளர்கள் என இந்த வருடத்தில் நன்மை பெறும் அதே வேளையில் கிடைத்த நன்மைகள் நிலைத்து நிற்க போராட்டங்களும் இருக்கும். தலை மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஆகையால் உடல் நலத்தில் கவனம் முக்கியம். சனி, ராகு, கேதுவின் சோதனைகள் அதிகம் இருந்தாலும் குருவின் ஆசி குடும்பத்திற்கு இருப்பதால் எப்படியும் வரும் சோதனைகளை கடந்து சாதனை செய்வீர்கள் என்பது நிச்சயம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களின் வசதிக்கு ஏற்ற உணவு மற்றும் உணவுப் பொருட்களாக அல்லது உடையாக தானம் செய்வது சிறப்பு தரும். சனீஸ்வரருக்கு நெய்விளக்கு ஏற்றி சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்வது சிறப்பு தரும். பறவைகளுக்கு குறைந்தது 19 வாரங்கள் தொடர்ந்து உணவளிப்பது நன்மை தரும். அருகில் உள்ள பெருமாள் கோவில்களில் 48 நாட்கள் வழிபாடு செய்யுங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் அனைத்தும் நன்மையே நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.